வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹோரோஸ்கோப். நட்சத்திரத்துடைய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து அதோட வரிசையில் இப்போ நம்ம வந்து பூச நட்சத்திரம் கடகராசி. நான் ஆயில்யம் போடும்போதே நிறைய பேர் பூசம் இன்னும் பண்ணலையா அப்படின்னு கேட்டாங்க. பட் ஆயில்யம் வந்து நான் முதல்ல பண்ணது நிறைய ரீசன் இருக்குது. இப்போ பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை பார்த்தோம், டீட்டெயிலாக பார்க்கலாம். பூசம், இந்த பூசம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தைப்பூசம் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவோம். முருகனுக்கு உகந்த ஒரு நட்சத்திரமாகவும் அந்த நட்சத்திரம் அன்றைக்கி நம்ம என்ன ஒரு பிரார்த்தனை செஞ்சாலும், ஒரு பரிகாரம் செஞ்சாலும், ஒரு வேண்டுதல் செஞ்சாலும் பலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்வோம். இந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி. இந்த பூச நட்சத்திரத்துக்கு காரகம் ஏன் பூச நட்சத்திரம் பிறக்கணும்? அது முன்ஜென்ம காரகம் என்ன? ராகுல சம்மந்தப்படும். இப்போ பூசம் அது வந்து சனியுடைய நட்சத்திரம், அது ராகு காரகம் சம்மந்தப்பட்டு சனி ராகுல கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் பிளானட்ஸ். இந்த பக்கம் ஒரு ஆயில் காரகனா, இந்த பக்கம் ஒரு யோக காரகனா வராரு. ஆனால் இருக்கிற ராசி பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ராசி, அதுதான் கடகராசி. இப்போ கடகராசியில் சந்திரனுடைய ராசியில் காலச்சக்கரத்துக்கு 4வது ராசியில் பூசம். அந்த பூசத்துக்கு வந்து காரகத்துவம் வந்து ராகு, அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி சந்திரன் ராகு. இப்போ நீங்கள் வந்து இது வந்து அப்படி ஒரு மறைமுகமாக அந்த காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா புரியும். நிறைய நிராசைகளாக யாரெல்லாம் வந்து முன் ஜென்மத்தில் எனக்கு இதுவாகணும், எனக்கு அதுவாகணும், எனக்கு இப்படி இருந்துருக்கணும், எனக்கு அப்படி இருந்துருக்கணும், நான் இப்படி அச்சீவ் பண்ணணும், அப்படி அச்சீவ் பண்ணிடணும், நான் இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன், அப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன், அந்த மாதிரி நபர்கள் எல்லாமே கரெக்டாக அந்த கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்துருவாங்க. அப்படி ஜனனம் எடுக்கிறாங்க அப்படி சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த ஆசையோடு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி அந்த ஆசையோடு வந்திருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு முயற்சி எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அடிப்படையில் பூசம் வந்து ஆண்களை விட பெண்கள் பிறக்கிறது கொஞ்சம் அதிர்ஷ்டமாக எடுத்துக்கிறோம், பொதுவாக எடுத்துக்கிறோம். பூசம் ஆண்களுக்கு பேட் கிடையாது, பட் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அது கொஞ்சம் கூடுதல் அதிர்ஷ்டமாக எடுத்துக்கும். ஏன் அதுக்கு என்ன ரீசன் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து அது சனியுடைய நட்சத்திரம். சனி வந்து நம்ம வந்து ஆண் நட்சத்திரம், ஆண் கிரகமாக இல்லை பெண் கிரகமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு அலி கிரகம், அதை பெண் சைடு தான் எடுத்துப்போம். அடுத்தது வந்து அந்த பூசம் வந்து கடகராசியில் பார்த்துருக்கு. கடகத்துக்கு அதிபதி வந்து சந்திரனை மறுபடியும் பெண்ணு, தாய், அம்மா, அப்படி ஒரு பெண்ணுடைய உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அது வந்துடுது. அப்போ அந்த இடத்துல மறுபடியும் அது வந்து பெண் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ராகு. இப்போ ராகு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு மேல் டாமினேட்டிங்கான நேச்சர் இருக்கா அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபெரோஷியஸாக இருக்குமே தவிர, அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக சில விஷயத்தை பண்ணுமே தவிர, பட் அது ஆணோட குணங்கள் கிடையாது. அப்போ அந்த மாதிரி எல்லாமே பார்க்கும்போது பெண்ணுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. சரி, பூச நட்சத்திரம் அப்படிங்கிறத நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். கடகராசியில் பிறந்தவங்களே அதிக பேர் படிக்கிற சப்ஜெக்டே சயின்ஸு. அதுலேயும் மருத்துவத்துறை வந்து இந்த ஆயில்யம் பூசத்துக்கு அதிகமாக தொடர்பு வந்துடும். ஆயில்யம் மேக்ஸிமம், பூசம் அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. பட் பூசம் வந்து நிறைய பேர் பிறந்து கடகராசியில் பிறந்து பூச நட்சத்திரத்தை பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நிறைய பேர் பிறந்த நாடு என்னவோ அதை விட்டு வேற ஒரு நாடுக்கு மைக்ரேட் ஆகுது. ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்கு காரகத்துவம் வந்து ராகுவாக வரதால அந்த மைக்ரேஷன் கொடுக்குது. இது ஒரு அடிப்படையான விஷயங்களாக சொல்கிறேன். பூசம் என்றால் அதிர்ஷ்டம். பூசம் என்றால் புனர்னா வந்து முன் ஜென்மத்திலேருந்து எதெல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு வராங்க, எதெல்லாம் தெரிஞ்சுட்டு வராங்க, எதெல்லாம் முன் ஜென்மத்தில் இருந்த விஷயங்களை அனுபவிச்சு இந்த ஜென்மத்துக்கு வராங்க, அதே மாதிரி எதெல்லாம் அனுபவிக்க வராங்க, எதெல்லாம் ஆசையோடு வராங்க, எந்த பிறவிக்காக எடுத்திருக்காங்க, இதெல்லாம் தான் அந்த பூசத்துடைய ஒரு கேரக்டரை நம்ம சுபாவமாக பார்க்குறோம். இதில் வந்து பொதுவாக அந்த நட்சத்திரம் வந்து அதிர்ஷ்டமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அது அதிர்ஷ்டம் தான். பூசம் சப்ஜெக்ட் வந்து ஹாரோஸ்கோப் பொறுத்து இருக்குது. பட் ஒரு ரிசர்ச்னு எடுக்கும் போது ஒரு 1000 சார்ட்டை வந்து பூசத்தை எடுக்கிறோம், ஒரு ரிசர்ச் பண்ணுறோம். அது வந்து என்ன அனலைஸ் பண்ணி பார்க்குறோம், இது வந்து எப்படி பண்ணியிருக்கு, எப்படி லைஃப் போகுது, எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓரளவுக்கு அந்த நட்சத்திரம் அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் அந்த ராசி இருக்கிறதுனால ஒரு சாப்பாடு இருக்குது, ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு வசதி இருக்குது, ஒரு இடம் இருக்குது, ஒரு நிலம் இருக்குது, ஒரு இடம் பெயர்ந்தாலும் அதுக்கு ஒரு வழி இருக்குது, ஆதரவு இருக்குது, அன்பு இருக்குது, ஏதோ ஒரு நெருக்கமான ஒரு நல்ல உறவு நட்பு கிடைக்குது, ஏதோ ஒரு வகையில் அது வந்து கொஞ்சம் நல்லபடியாக அது வந்து ஆதரவோடு அப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த பூசத்துடைய பாசிட்டிவ் என்ன, எதுக்கு வந்து இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்ததாக இருக்கும்? பூசம் வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தோம்னா டெக்னாலஜி படிக்கிறது, லேட்டஸ்ட் ட்ரெண்டு டெக்னாலஜி படிக்கிறது, அதே மாதிரி வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற சாஃப்ட்வேர் அப்கிரேட்டட் வெர்ஷன் என்ன அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணுறது. மெடிக்கலில் கூட பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் தெரப்பி. இன்றைக்கி வந்து மெடிக்கலில் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணோன்னா அது 25 வருஷத்துக்கு முன்னாடி வேறையாக இருந்தது. இன்றைக்கி இன்னும் அந்த ட்ரெண்டு மாறி இருக்குது, இன்னும் அட்வான்ஸாக வராங்க. இப்போ ரீசனாக கூட நிறைய நியூஸ் நான் கேட்டுகிட்டே இருக்கும் டெய்லி. அப்போ இன்றைக்கி வந்து எலும்பு உடஞ்சா கூட வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் வந்து ஒரு சில கம் மூலியமாக அதை வந்து ஒட்டி சரி பண்ண முடியுன்ற மாதிரி சைனீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக நிறைய நியூஸை பார்க்குறோம். அப்போது அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பூசம் வந்து லேட்டஸ்ட், இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன, வாட் இஸ் லேட்டஸ்ட், இந்த யுகத்துக்கு நம்ம எப்படி வாழணும்,
இந்த 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 ஜெனரேஷனுக்கு இந்த இதுக்கு நம்ம எப்படி வாழணும், இந்த ஊருக்கு எப்படி வாழணும், இந்த நாட்டுக்கு எப்படி வாழணும், அந்த ஒரு புரிதலோடு தான் அந்த கடகம் கொண்டு வருது. அதுதான் அந்த பூசம். அப்போ பூசம் என்பது இன்னைக்கு என்ன, வாட் இஸ் டுடே, பாஸ்டெல்லாம் விட்டுடு. 10 வருஷம் முன்னாடி இப்படி இருந்தேன், 15 வருஷம் முன்னாடி இப்படி இருந்தேன், 20 வருஷம் முன்னாடி இருந்தேன், அதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு என்ன, வாட் இஸ் டுடே, இன்னைக்கு என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அடியெடுத்து வைக்கிறது தான் அந்த பூசம். இது வந்து அந்த நட்சத்திரத்துடைய குணம். 20ல இருந்தால் என்ன பண்ணும், 30ல இருந்தால் என்ன பண்ணும், 15ல இருந்தால் என்ன பண்ணும், 40ல் என்ன பண்ணும், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டுக்கு அது வந்து பூசம் வந்துடுது. இந்த பூச நட்சத்திரத்தில் பாதம் 1, பாதம் 2, பாதம் 3, பாதம் 4 பாதமே ஒரே ராசியில் தான் வரும், கடகத்திலே விடும், கடகத்திலே விடும். அதே மாதிரி நட்சத்திரத்துடைய காரக தோஷத்துடைய ஃபர்ஸ்ட் போர்ஷன் சொல்கிறாங்க. அப்போ அஸ்வினி டு பூசம்னா எண்டு. அஸ்வினி வந்து சூரியனுடைய காரகம்னா, அப்புறம் சந்திரன், அப்புறம் வந்து அப்படியே வரிசையாக செவ்வாய் அப்படி லைனாக வருதுன்னு சொன்னோம்னா, இந்த பூசம் வந்து ராகுல பிடிச்சதுன்னா கேது கிடையாது. கேதுக்கு வந்து எல்லை, அது வந்து மோட்ச தத்துவம். மறுபடியும் நீங்கள் வந்து ஆயிலியம் வந்து சூரியனில் தொடங்கணும். அப்போ பூசத்தோடு அது ஒரு பிரேக், அவ்வளோதான். இந்த பூசத்தில் பாதம் 1 அப்படின்னு வச்சுப்போம். பாதம் 1 புத்தி, அறிவு, திறமை, நல்ல புரிதல், நல்ல ஞானம், அதே மாதிரி நல்ல தெளிவு, என்ன முடிவெடுக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், அந்த தெளிவு, அதோட வாழ்க்கையை வந்து திட்டமிட்டு ஒரு பக்கா பிளானிங் அண்ட் பக்கா கால்குலேஷன், ஒரு திட்டமிட்டு ஒரு வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திர பாதம் தான் பூசம் பாதம் 1. ரொம்ப கிளியராக புரிஞ்சிருப்பீங்க நீங்கள். இதே பூசம் பாதம் 2 அழகு, அதிர்ஷ்டம், உணர்வு, பொருளாதாரம், தொழில், சொந்தமாக செய்யக்கூடிய தொழில் வாய்ப்பு, வெளிநாடு யோகம், வெளிநாடு பிரயாணம், வெளிநாடு கல்வி, அதே மாதிரி வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அப்கிரேடடு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதை லேர்ன் பண்ணுறது, மருத்துவம், விஞ்ஞானம். அண்டு பூசம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பல துறைகளில் வந்து லேர்னிங்கில் இருப்பாங்க. லேர்னிங்னா இப்போ ஒரு ஆர்ட்டை தெரிஞ்சுக்கிறாங்க, வேறு ஒரு விஷயத்தை ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க, ஒரு கிராஃப்டை வந்து பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்து பல விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக வராங்க, நல்ல ஒரு பெயிண்டிங் நல்லா பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாங்க. அடிஷ்னலாக அவங்க வாழ்க்கை பாதை ஒரு பாதையில் போயிட்டுருக்கு, போகிற பாதையில் அங்கங்கே சைடில் ஒரு பிரான்ச் மாதிரி ஏதோ ஒன்று வந்து ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. இது வந்து இந்த பூசம் பாதம் 2க்கு மணி, அவங்களுக்கு மெயினாக வந்து அந்த பொருளாதார அதிர்ஷ்டம் அதிகமாக கொடுக்குது. நல்ல பேங்க் பேலன்ஸ், இல்லைனா ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா பூசம் பாதம் 2ல் பிறந்தவங்களுடைய ஃபாதர் ஆர் மதர், அவங்க பேரண்ட்ஸ் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் நிறைய சொத்து வச்சுருக்காங்க, நிறைய இது கொடுத்துருக்காங்க, அது கொடுத்துருக்காங்க, வெல்த்தை அவங்களுக்காக சேர்த்து வச்சுருக்காங்க, அவங்கள ஃப்யூச்சருக்காக அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் இந்த பாதம் 2. அண்ட் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் ஆஸ் வெல் அஸ் நல்ல ஒரு கம்பேனியன்ஷிப், ஒரு நல்ல ஒரு பார்ட்னர், ஒரு நல்ல லவ் அண்ட் எமோஷன், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தோடு வாழக்கூடிய அமைப்பை பார்க்குறோம். பூசம் பாதம் 3. இந்த பூசம் பாதம் 3 அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய விருப்பம், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன், நான் இப்படி தான் செய்வேன், நான் இந்த தொழில் தான் செய்வேன், நான் இவர் கூட தான் வாழ்வேன், நான் இப்படி தான் வாழ்க்கையை நடத்துவேன், நான் எனக்கு கொடுத்ததை நான் இப்படி தான் பயன்படுத்துவேன், என் விருப்பப்படி நான் வாழ்வேன், எனக்கு இஷ்டம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் ஆசையாக இருக்குது, எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, எனக்கு பொறுப்பாக, அறிவா, திறனா இதெல்லாம் கம்பேர் பண்ணால் எனக்கு ஆசை தான் அதிகம். எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் போடுவேன், என் விருப்பப்படி நான் வாழ்வேன். என் விருப்பப்படி நான் வாழ்றதுக்கே ஒரு கொடுப்பனை வேணும்னா அது பூசம் பாதம் 3. எல்லாருக்கும் அப்படி கிடைக்குமா? அவங்கவுங்க விருப்பப்படி ஒரு வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? ஸோ அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாழ்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நீங்கள் வந்து முயற்சி செய்கிறீங்க. அந்த ஒரு ஆர்வம், அது மற்றவங்க 10 பேர் என்ன சொன்னாலுமே அது வந்து காதில் விழலை, எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன். இது பூசம் பாதம் 3. அதே பூசம் பாதம் 4 அப்படின்னு வந்து நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த பூசம் பாதம் 4 நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த பேரண்ட்ஸோட ரொம்ப க்ளோஸாக அட்டாச்சாக, எப்போவுமே தாய் தந்தை, சில பேர் நான் பார்த்துருக்கேன். அட் ஏஜ் ஆஃப் 40 கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு கால் பண்ணுவாங்க, டேடி நான் இங்கே இருக்கேன், இதை வாங்க போகிறேன், வாங்கலாமா, நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அம்மா நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் இதை செய்ய போகிறேன், இதை செய்யலாமா, எனக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பாண்டிங் அண்ட் அட்டாச்சாக இருக்குது. ஒய்ஃபோடைய ஹஸ்பண்டோடைய கூட அந்த மாதிரி இருக்கிறதுல அந்த பூசம் பாதம் 4க்கு நிறைய பலன்கள் உண்டு. ஏன்னா அந்த ஒரு க்ளோஸ்னஸை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க, லைத்து போகிறாங்க, அதை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து எப்போயும் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு ஆள் வேணும், அதை வந்து அங்கீகாரம் பண்ணணும். நான் பண்ணது கரெக்ட் தான், நான் பண்ணது கரெக்ட் தான், நான் பண்ணது கரெக்ட் தான், எஸ் 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 எஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி. ஏன்னா அதில் வந்து அடுத்த மைனஸை சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க.
ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா நீ சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பழி அப்படி சாய்ஞ்சு வரும். அது பூசத்துடைய ஒரு சின்ன சின்ன நேச்சர். அது ஒன்று அது குறும்புத்தனம். ஸோ பூசம் இன் ஜென்ரல் நல்ல நட்சத்திரமா, அதிர்ஷ்டமான நட்சத்திரம். பூசம் இன் ஜென்ரல் ஆணுக்கா பெண்ணுக்கா? பெண்ணுக்கு நம்ம வந்து 60 போடலாம், ஆணுக்கு ஒரு 40 போடலாம், குறைச்சிக்கலாம் கொஞ்சம். பட் பெண்ணுக்கு அதிகமாக ஃபேவராக இருக்குது. பூசம் வெளிநாடு யோகம், அதிர்ஷ்டம், பொருளாதாரம், சுயமாக சிந்திக்கிற வரம், அனுபவம், பிடிச்ச விஷயத்தை செய்து பிடிச்ச விஷயத்தை சாப்பிட்றது, பிடிச்ச மாதிரி வாழ்றது. யார் என்ன சொன்னாலும் எனக்கு இதான், நான் இப்படி தான். காதலியே வாங்கிக்காம சில பேர்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் உண்டு. எதையுமே நான் காதலை வாங்கிக்க மாட்டேன். ஐ டோன்ட் மைண்ட், ஐ நெவர் மைண்ட். அதெல்லாம் வந்து இந்த பூசத்துடைய நேச்சர். அப்போ டெக்னாலஜியில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது. லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது, லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டுக்கு என்ன இருக்குது, ட்ரெண்டுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதெல்லாம் கொண்டு வருது. அமைதியை விரும்பக்கூடிய சுபாவம், காதலை விரும்பக்கூடிய சுபாவம், அன்பை விரும்பக்கூடிய சுபாவம், தாய் பாசத்தை விரும்பக்கூடிய சுபாவம், உணர்வுபூர்வமாக பழகக்கூடியது, ரொம்ப ஒரு மாதிரி இந்த க்ளோஸ் பாண்டிங், இந்த பொசசிவ்னஸ்லாம் வந்து இந்த பூசத்துக்கு வந்துடும். இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வந்து சில பேர் இந்த பொசசிவாக இருப்பாங்க. நீ என் கூட தான் பேசணும், எல்லாருடையும் பேசிக்கோ, பட் என் கூட தான் நீ வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணணும், என் கூட தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது. யாரையாவது பிடிச்சிச்சா அந்த ஒரு லவ் வந்து எப்போவுமே ஒரு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். நண்பர்கள், உறவுகள், அந்த மாதிரி. அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னோன்னா, அந்த ஒரு 100% கேர், 100% லவ், அந்த அட்டென்ஷன், அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படியே இருக்கணும். அதை கொஞ்சம் அப்படியே டிவியேட் ஆகி போச்சுன்னா அது ஒரு மாதிரி மனசை காயப்படுத்துது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த உறவு பிரியதெல்லாம் தாங்கிக்க மாட்டாங்க. ஸோ தே வாண்ட் எவ்ரி ஒன், எல்லாரும் இருக்கணும், எல்லாருடைய அன்பாக இருக்கணும். குறைகளையும் தவறுகளையும் கூட மன்னிக்கக்கூடிய, மறக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதெல்லாம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. சரி, இப்போ மைனஸ்லாம் பார்த்துடலாம். என்ன மைனஸ் பூசம் அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. நிறைய பேர் என்ன பூசம், ஏற்கனவே நான் ஒரு லென்த்தி வீடியோ போட்டேன், வாழ்க்கை பலர் அப்படின்னு போடும்போது நிறைய பேர் கேட்டாங்க, இதுனா சுயநலவாதிகளா அப்படின்ட்டு. அது சுயநலவாதிகளில் அவங்களால வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு உணர்வு போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக இருக்குது. அந்த உணர்வு போராட்டத்துலேருந்து வெளியில் வர முடியல. அது வர முடியாதனால வந்து அறிவா உணர்வா அப்படின்ற ஒரு போராட்டத்தில் வந்து உணர்வுக்கு அதிகமான முக்கியத்துவமும், அந்த உணர்வு வந்து அவங்களோட அறிவையும் ஜெயிக்கிற அளவுக்கு அது வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அதனால் வந்து மற்றவங்களுடைய எமோஷன்ஸ், மற்றவங்களுடைய நாலேஜ் ஆர் மற்றவங்களுடைய ஆக்ஷன்ஸை வந்து டக்குன்னு வந்து கணிக்க முடியாத, கிரகிக்க முடியாத ஒரு இதில் இருக்கிறதுனால அப்படி இருக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. இது வந்து ஒரு மைனஸாக நம்ம பார்க்கலாம். செகண்ட் திங் வந்து பூசம், லிட்டில் லேசி பீப்புள், லிட்டில் ஸ்லோ. நான் சொன்ன மாதிரி டெய்லி இப்போ வந்து சில பேருக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு 10 பேரை நம்ம ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணுறோம். 12 ராசியில் ஆளுக்கு ஒரு ராசி எடுத்துப்போம். 12 பேரை செலக்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு தனி ரூமில் போட்டுருவோம். தினமும் அவங்களுக்கு சாப்பாடு வேலைக்கு வந்துடுது. தினமும் ஒரு டாஸ்க் கொடுக்குறோம். அவங்க எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூசம் வந்து லிட்டில் ஸ்லோ அண்ட் லேசி அண்ட் லெத்தாஜிக்கு. காம் மைண்டு, அது பொறுமையாக தான் ரியாக்ட் பண்ணி பொறுமையாக தான் கொண்டு வரும். இப்போ சாப்பாடு சூடாகிடுமே அதை பற்றிலாம் கவலை இல்லை. இந்த டைமுக்கு ரெடியாக அதை பற்றிலாம் கவலை இல்லை. எதுவாக இருந்தாலுமே அந்த நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அது பர்ஃபெக்டாக வர வரைக்கும் காத்திருந்து செஞ்சு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்ஸை காமிக்கிறது தான் இந்த பூசத்துடைய தன்மையாக இருக்குது. அப்போ அந்த மற்றவங்களோட அது கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் மற்றவங்களோட அது கோஆப்ரேட் பண்ணுறதுல சில விஷயங்களில் வந்து ஒத்து போகலை, சில விஷயத்தில் அது சரியாக ஒத்து வரலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சகிப்புத்தன்மை இருக்கான்னு கேட்டால் நிறைய இருக்குது. சகிப்புத்தன்மை இருக்குது. அவங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸில் தலையிடாத வரைக்கும் நிறைய சகிப்புத்தன்மை, நிறைய விட்டுக்கொடுத்தன்மை, நிறைய பொறுமை, நிறைய லவ் அண்ட் கேர் எல்லாமே இருக்குது. எப்போ அது வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கோட்டைக்குள்ளே வருதோ அப்போ அந்த சகிப்புத்தன்மை இல்லை, அதை அக்செப்டும் பண்ணிக்கல. பூசம் அழகானவர்கள், அன்பானவர்கள். சம்டைம்ஸ் வந்து இந்த கோபம், வெறுப்பு இதெல்லாம் கூட வந்தாலும் கூட திருப்பி மறந்து பழகக்கூடியவர்கள், மன்னிக்கக்கூடியவர்கள். அதை வந்து ரொம்ப டீப் மைண்டில் வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து அந்த பூசத்துடைய நேச்சர். இப்போ மைனஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய அளவில் நிறைய மைனஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. சின்னதாக அது எல்லாமே உணர்வு சம்மந்தப்பட்டதாக இருக்கே தவிர அது ஒரு மாதிரி ஒரு அறிவு சம்மந்தப்பட்டதாக இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, பிறந்த வாழ்க்கை அது அவங்க என்ன லெவலில் எந்த நாட்டில் எந்த விஷயத்தில் பிறக்கிறாங்களோ அதில் பெஸ்ட்டை என்னெல்லாம் அவங்க பெட்டர்மெண்ட் பண்ணி வர முடியுமோ அதெல்லாம் வரக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் தான் இந்த பூசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு தான். பொதுவான தொகுப்புனா ஒரு நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து லைஃப் ப்ரெடிக்ஷனை பற்றி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, அதில் உள்ள ஸ்ட்ரென்த் என்ன, ப்ளஸ் என்னன்ற பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் இன்னும் இதை பற்றின ஒரு கிளாரிட்டி, லைஃப்பை பற்றின ஒரு கிளாரிட்டியை நான் கொடுக்குறேன். இது ஒரு பொதுவான கருத்து. ஒரு நட்சத்திரத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் வந்து 140 கோடி பேர் வச்சுங்க. ஒரு ராசிக்கு ஒரு 12 கோடி பேர் நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 12 கோடி பேர் ஒரு ராசியில் வராங்கன்னா ஒரு ராசியிலே 3 நட்சத்திரம் வந்துடும்.
ஸோ 3 நட்சத்திரம் வர பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 4 கோடி பேரோ 5 கோடி பேர் வச்சுக்கலாம். அப்படி வரும்போது இது 5 கோடி பேருக்கும் பொருந்தும் அப்படின்றது கிடையாது. பொதுவான கருத்து பொதுவான பலனில் பொருந்திடும், ஜென்ரலாக பொருந்தும். அதனால் 100% இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் இப்படி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதை தவிர அதர் ஸ்டார் காம்பினேஷன், அதர் பிளானட்டரி காம்பினேஷன் நிறைய இருக்குது. தெர் ஆர் சோ மெனி கால்குலேஷன்ஸ். அது எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது தான் நம்ம ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். பட் பேசிக்காக அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய மனநிலை, குணநலன்கள், ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சியில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேர் கேட்டதுனால ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுடைய பர்த் சார்ட் எப்போவுமே நீங்கள் உங்கள் நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துடைய வாழ்க்கை பலன் எப்படி இருக்குன்றதையும் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கு. அதை போய் பாருங்கள். www.lifehoroscope.in சைட்டில் லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.